அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைதான ஞானசேகரனிடம் சிறப்பு புலனாய்வு குழுவானது விசாரித்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம். ஞானசேகரனிடம் சிறப்பு புலனாய்வு குழு எந்த மாதிரியான விசாரணை மேற்கொண்டு வருகிறது? கடையே இல்லைனாலும் ஹோட்டல் நடத்தலாம். இங்க ஒருத்தர் ஃபுட் ட்ரக் பிசினஸ் பண்ணி மாசம் 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உங்களுடைய தகவல். அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் பூதாகரமாக கிளம்பிய நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த சம்பவ இடம் மற்றும் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த சிறப்பு குழுவினர் அதன் பின்பாக ஞானசேகரனிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். குறிப்பாக அவர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில கால் மற்றும் கை உடைப்பு காரணமாக அங்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில எஸ்ஐடி போலீசார் அங்கு நேரில் சென்று அவரிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளனர். அதன் அடிப்படையிலேயே நேற்று ஞானசேகரின் வீடான இந்த கோட்டூர்புரம் பண்டவ சாலையில இருக்கக்கூடிய வீட்டிற்கு சென்று சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக அந்த எஸ்ஐடி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு 2 அட்டை பெட்டிகள்ல பல முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்து சென்றனர். குறிப்பாக அதுல சொத்து பத்திரங்கள், குற்ற வழக்குகள் தொடர்பு மற்றும் என்னென்ன மாதிரியான பட்டா கத்திகள் மற்றும் முக்கிய ஆவணங்கள், ஹார்ட் டிஸ்க், பென்டிரைவ்கள் உள்ளிட்ட பொருட்களை எடுத்து சென்றதாக போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த பட்டா கத்தியை அவர் குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்காக பயன்படுத்தப்பட்டதாக போலீசார் தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அங்கு ஞானசேகரனின் 2 மனைவிகளிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அவர் எப்போது கோட்டூர்புரத்துல இந்த சொந்த வீடு வாங்கினார், அது மட்டுமின்றி மதுராந்தகத்துல அவரோட சொந்த ஊர் என்பதால அங்கு என்ன மாதிரியான சொத்துக்கள் வாங்கப்பட்டது, இவர் எத்தனை வருடங்களாக இது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார் என 2 மனைவிகளிலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு அவரிடம் எழுத்துப்பூர்வமாகவும் வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். மேலும் அவரது 2 மனைவிகளின் வங்கி கணக்குகளையும் ஆய்வு செய்து குற்ற சம்பவத்திற்கு பிறகு ஏதேனும் பணம் ஏதேனும் டிரான்சாக்சன் செய்யப்பட்டுள்ளதா என்ற கோணங்களையும் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த ஞானசேகர் என்பவர் 2 கார் ஜீப் மற்றும் அவர் பிரியாணி கொண்டு செல்வதற்காக அந்த பயன்படுத்தக்கூடிய குட்டி யானை இரண்டையும் முறையாக பைனான்ஸ் கட்டாததால அந்த நிறுவனம் பறிமுதல் செய்து சென்றிருப்பதும், இவர் குற்ற செயலுக்கு பயன்படுத்திய 2 சக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்திருப்பதும் விசாரணையில தெரிய வந்துள்ளது. தொடர்ச்சியாக இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும். அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அன்று அந்த சமயத்துல ஒரு நபரிடம் பேசியிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில அந்த நபர் யார் என விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில குறிப்பாக அந்த போன் செய்தது, ஞானசேகர் போன் செய்தது இன்கமிங் காலா அல்லது அவுட் கோயிங் காலா என்பது தொடர்பாக அவரது செல்போனை ஆய்வு செய்யக்கூடிய பணியில எஸ்ஐடி போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அடுத்த கட்டமாக இதுல இப்ப பறிமுதல் செய்த ஆவணத்தை வைத்து அடுத்த கட்டமாக ஞானசேகரிடம் மீண்டும் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக எஸ்ஐடி போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சாலமன்.